இயேசுவில் அன்பான சகோதரர்களே, சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் விசுவாசத்தில் வளர என்ற இந்த யூடியூப் சேனலுக்கு இனிதே வரவேற்கிறேன். ஜூலை மாதம் 25ஆம் தேதி நாம் புனித யாக்கோபு உடைய பெருவிழாவை கொண்டாடுகிறோம். ஆங்கிலத்தில் இவரை ஜேம்ஸ் என்றும் அழைக்கலாம். மத்தேயு நற்செய்தியாளர் இயேசுடைய திருத்தூதருடைய பட்டியலை தருகிற போது 2 முறை யாக்கோபு என்று சொல்லுகிறார். மத்தேயு நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் நாம் படிக்கிறோம். திருத்தூதர்கள் 12 பெயர்கள் பின்வருமாறு. முதலாவது பேதுரு எனும் சீமோன், அடுத்து அவருடைய சகோதரர் அந்திரேயா, சர்தையின் மகன் யாக்கோபு, அவருடைய சகோதரர் யோவான். பிறகு 3ஆம் வசனத்தில் மீண்டுமாக அல்பேயின் மகன் யாக்கோபு என்று 2 யாக்கோபை அவர் குறிப்பிடுகிறார். இது நாம் விழா கொண்டாடுகிற யாக்கோபு யோவானுடைய சகோதரர், செபதேயுவின் மகன். இவருடைய தாய் சலோமி. இவர் நம்முடைய அன்னை மரியாவுடைய சகோதரியாக கருதப்படுகிறார். மற்றொரு யாக்கோபு சின்ன யாக்கோபு என்று அழைக்கிறோம். குறிப்பாக மார்க் நற்செய்தியாளர் 15ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்தில் இவரை சின்ன யாக்கோபு என்றே சொல்லுகிறார். இவருடைய அழைப்பு எவ்வாறு இருந்தது? யோவான் நற்செய்தியாளர் குறிப்பிடுகிறார். திருமுழுக்கு யோவான் போதித்துக் கொண்டிருந்த போது அந்த இடத்தில் இயேசு நடந்து செல்கிறார். அப்போது திருமுழுக்கு யோவான் இயேசுவை பார்த்து, இதோ ஆட்டுக்குட்டியாம் இவரே உலகின் பாவங்களை போக்குபவர் என்று சொல்லுகிறார். அதை கேட்டு 2 சீடர்கள் இயேசுவை பின்தொடர்கிறார்கள். அதில் ஒருவர் அந்திரேயா, மற்றொருவர் யாக்கோபு என்று நாம் கருதுகிறோம். ஆனால் மத்தேயு மற்றும் மார்க் நற்செய்தியாளருடைய கருத்துப்படி இவருடைய அழைப்பு வேறு விதமாக இருந்தது. சிறப்பாக மார்க் நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 19-20 நாம் வாசிக்கிறோம். இயேசு கடலோரமாக நடந்து செல்கிறார். அப்போது யோவான் மற்றும் யாக்கோபு இவர்கள் தம்முடைய தந்தை செபதேயோடு படகில் வலைகளை பழுது பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அப்போது இயேசு அவர்களை அழைக்கிறார். இவ்விருவரும், யாக்கோபு மற்றும் யோவான், அவருடைய தந்தையும் அவரோடு பணி செய்கிற பணியாளர்களையும் படகில் விட்டுவிட்டு இவர்கள் இயேசுவை பின்தொடர்ந்தார்கள். யாக்கோப்புக்கும் இயேசுவுக்கும் இருந்த உறவு எவ்வாறு இருந்தது? நமக்கு தெரியும், இயேசுவுக்கு 12 திருத்தூதர்கள் இருந்தார்கள். ஆனால் இந்த 12 பேரில் இயேசு 3 மிக சிறந்த இடத்தை தந்து ஒரு சில சிறப்பான அனுபவங்களை அவள் தருகிறார். அவர்கள் பேதுரு, யாக்கோபு மற்றும் யோவான். இந்த 3 இயேசு குறிப்பாக மார்க் நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 37 வாசிக்கிற போது, இயேசு தொழுகை கூட தலைவரான யாயிர் அவருடைய மகளை உயிர்ப்பித்தெழ செய்கிறார். அப்பொழுது இயேசு இந்த 3 மட்டும், பேதுரு, யாக்கோப்பு, யோவான் இவளை விட்டு தம்மோடு அழைத்து சென்று அந்த இறந்து போயிருந்த பெண்ணிடம் தலிதாக்கும் என்று சொல்கிறார். சிறுமியே, நான் உமக்கு சொல்லுகிறேன், எழுந்திரு என்கிறார். அந்த சிறுமி உயிர் பெற்று எழுகிறார். இந்த அனுபவத்தை இந்த 3 சீடர்கள் தருகிறார். மீண்டுமாக ஒத்தமிழ் நற்செய்தியாளர்கள் மத்தேயு, மார்க், லூகாஸ் இவர்களுடைய கருத்துப்படி இயேசு உருமாற்றம் அடைகிற பொழுது இந்த 3 சீடர்களை மட்டும் தம்மோடு அழைத்து செல்கிறார். மீண்டுமாக இயேசு கெத்செமனே தோட்டத்தில் இரத்த வியர்த்து ஜெபிக்கிற பொழுது இந்த 3 சீடர்களை மட்டும் தம்மோடு அழைத்து செல்கிறார். இவ்வாறு யோவானுக்கு இயேசு ஒரு முக்கியத்துவத்தை தருகிறார். யோவான், பேதுரு மற்றும் யாக்கோபு இந்த 3 இயேசு முக்கியத்துவத்தை தருகிறார். அதோடு மட்டுமல்லாமல் யாக்கோபு மிக சிறந்த வீரம் கொண்டவராக, மனதில் நினைத்ததை இயேசுவோடு சொல்வதற்கு தைரியம் கொண்டவராக இருந்தார். என்னவெனில், அவர் யாக்கோபு தமக்கும் தம்முடைய சகோதரர் யோவானுக்கும் இயேசு அரசுரிமையோடு பெற்று வருகிற போது ஒருவர் வலப்புறமும் மற்றொரு இடப்புறமும் அமரும்படி இயேசுவிடம் கேட்கிறார்கள். மத்தேயு நற்செய்திப்படி இவருடைய தாயார் இயேசுவிடம் இந்த வரத்தை கேட்கிறார். ஆனால் மார்க்கு நற்செய்தி மார்க் 10:35-45 வரை இவர்களே நாம் அங்கே வாசிக்கிறோம். செபதேயின் மக்கள் யாக்கோபு மற்றும் யோவான் இயேசுவை அணுகி இந்த வரத்தை இயேசுவிடம் கேட்கிறார்கள்.
அதோடு மட்டுமல்லாமல் லூகாஸ் செய்தி 9ஆம் அதிகாரம் 51 முதல் 56 வரை நாம் வாசிக்கிறோம். இயேசு அப்போது எருசலேமை நோக்கி நடந்து செல்கிறார். அவரை சமாரியர்கள் ஏற்றுக்கொள்ள தயக்கம் காட்டுகிறார்கள். அதை பார்த்து கோபம் கொண்ட யோவான் மற்றும் யாக்கோப்பு இயேசுவிடம் கேட்கிறார்கள். லூகாஸ் செய்தி 9ஆம் அதிகாரம் 54ஆம் வசனத்தில், ஆண்டவரே, வானத்திலிருந்து தீ வந்து இவள் அழிக்குமாறு செய்யவா? இது உமக்கு விருப்பமா என்று கேட்கிறார்கள். ஆனால் இயேசு அவர்களை கடிந்து கொள்கிறார். ஆனால் யாக்கோப்பு வீரமிக்கவராக, இயேசுடைய எப்போதும் பேசக்கூடியவராக நாம் பார்க்கிறோம். இவருடைய இறப்பு எவ்வாறு இருந்தது? திருத்துதர்கள் பணிகள் 12ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வரை நாம் பார்க்கிறோம். அப்போது அக்ரிப்பா அவர் யூதேயாவை ஆட்சி செய்கிறார். இயேசுடைய காலத்தில் 41 முதல் 42 ஆண்டுகள் அங்கே ஆட்சி செய்கிற போது அவர் யாக்கோப்பை கொலை செய்கிறார். யாக்கோப்பு தம்முடைய விசுவாசத்திற்காக வீர மரணம் அடைகிறார். ஆனால் யாக்கோப்பு இறப்பதற்கு முன்பாக அவர் ஸ்பெயின் நாட்டிற்கு சென்ற நற்செய்தியை அறிவிக்கிறார். அந்த இடத்திலிருந்து மீண்டும் எருசலேமுக்கு வருகிற போதுதான் இந்த மறைசாட்சியை அவர் மரிக்கிறார். ஒரு சிலருடைய மரபுப்படி மறைசாட்சியாக மரித்த யாக்கோப்புடைய உடல் புனிதமான நிலையில் மீண்டும் ஸ்பெயின் நாட்டிற்கு சென்றதாகவும் அங்கே கம்பஸ்தோலா என்ற இடத்தில் அவர் அடக்கம் செய்யப்பட்டதாக பார்க்கிறோம். மற்றொரு மரபுப்படி யாக்கோப்புடைய சீடர்கள் அவருடைய உடலை எருசலேமிலிருந்து ஸ்பெயின் நாட்டிற்கு எடுத்து சென்று அங்கே அடக்கம் செய்யப்பட்டதாக பார்க்கிறோம். இங்கே ஸ்பெயின் நாட்டில் சாண்டியாகோ டே கம்பஸ்தோலா என்ற இடத்தில் இவருக்கு ஒரு பெரிய ஆலயம் அமைக்கப்பட்டிருக்கிறது. நம் ஊரில் நாம் வேளாங்கண்ணிக்கு பலர் பாத யாத்திரையாக செல்வதைப் போல இந்த இடத்திற்கும் பல நாடுகளிலிருந்து பாத யாத்திரையாக செல்கிறார்கள். குறிப்பாக பிரான்ஸ் நாட்டிலிருந்து இந்த இடத்திற்கு ஏறக்குறைய 500 மைலுக்கு மேலாக இருக்கிறது. மக்கள் நடைப்பயணமாக இங்கே பாத யாத்திரை செய்கிறார்கள். பிரான்ஸ் நாடு, ஜெர்மனி மற்றும் பல இடங்களிலிருந்து அந்த இடத்திற்கு நடைப்பயணமாக சென்று அந்த புனிதரிடம் மன்றாடுகிறார்கள். அன்பானவர்களே, இவர் நமக்கு தருகிற பாடம் என்ன? இவரிடமிருந்த வீரத்தை நாம் கற்றுக்கொள்வோம். எதற்கான வீரம்? இயேசுவோடு பேசுவதற்கான துணிச்சல் இவரிடம் இருந்தது. நாம் நம் மனதில் இருக்கிற குறைகளை இயேசுவிடம் எடுத்து சொல்லக்கூடிய துணிச்சலை இவரிடமிருந்து நாம் கற்றுக்கொள்வோம். இரண்டாவது, இவரிடமிருந்த விசுவாசம். இயேசுவுக்காக தன் உயிரையே தருகிற விசுவாசம் இவரிடம் இருந்தது. அந்த விசுவாசத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். அந்த விசுவாசத்தால் கடவுள் நம்மை மிக ஆசீர்வதிப்பார். இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே மகிமை. மரியே வாழ்க.